விநாயகர் பெருமாளுக்குன்னு எத்தனையோ கோவில்கள் இருக்குங்க. எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே திருவண்ணாமலையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயில் மற்ற விநாயகர் கோயில் கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் மாறுபட்டது தாங்க. அப்படி என்ன இந்த கோவிலில் விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கோவிலோட அமைப்பு தாங்க இந்த கோவிலோடைய விசேஷம். இன்றைக்கி வீடியோவில் நாம் இடுக்கு பிள்ளையார் கோயிலை பற்றி தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு இகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். திருவண்ணாமலைக்கு நம்ம ஈசனை தரிசிக்க போகிறப்ப அங்கே கிரிவல சுற்றுற பாதையில் தாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்குது. இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தாங்க சொல்லலாம். சின்ன இடத்துல நம்ம பூந்து வரணுங்க. அதாவது நம்ம உடம்பை பார்த்தீங்கன்னா தளர்வாக வச்சுக்கணும். தளர்வாக வச்சுக்கிட்டு ஒரு கழிச்சு தாங்க நம்ம அந்த இடுக்கில் பூந்து வரணும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க திருவண்ணாமலை போனப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த டைமில் தான் கிரிவலம் சுற்றி வந்தேன். நான் கிரிவலம் சுற்றி வரப்போ ஃபஸ்ட் டைம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கு வழியாக பூந்து வந்தாங்க. இடுக்கு பிள்ளையார் கோவில்னு சொல்லப்பட்டாலுமே இங்கே விநாயகர் சிலை கிடையாதுங்க. இந்த கோவிலில் விநாயகர் சிலை இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதுக்கு மொத்தம் 3 வாசல்கள் இருக்குங்க. இந்த கோவிலுடைய பக்கவாட்டின் இருபுறமும் பார்த்தீங்கன்னா சுவர் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி நுழையணும்னா பின்பக்க வாசல் வழியாக தாங்க இந்த கோவிலுக்குள்ளே நம்ம நுழையணும். இந்த கோவிலேருந்து நம்ம நுழைந்தா மட்டும் பத்தாதுங்க. எப்படி வெளியில் வரணும்னா நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒருக்களிக்கப்படணுங்க. ஒருக்களிக்கப்பட்டு தவழ்ந்தபடி தாங்க நம்ம வெளியில் வரணும். இந்த கோவிலுடைய அமைப்பு ஒரு குழந்தை தன்னுடைய கர்ப்ப காலத்தில் தாயிடம் இருந்து எப்படி வெளியில் வரணும்னா ஒருக்களிச்ச மாதிரி தாங்க இந்த பூமியை பார்க்குமா. அதை குறிக்கிற வகையில் தான் இந்த கோவிலுடைய அமைப்பு இருக்குங்க. சரி, இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர்றதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னா, இந்த கோவிலில் நம்ம உள்ள நுழைஞ்சி வெளியில் வந்தாலே நமக்கு பில்லி சூனியம் அகலும்னு சொல்கிறாங்க. உடல் வலி ஏதாவது நமக்கு உடலில் இருந்தாலும் அந்த உடல் வலியானது காணா போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு பிற நோய்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த நோயும் நமக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுனால தீர்ந்து போயிடுமாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன புது தம்பதிகள் இந்த கோவிலுக்கு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு சீக்கிரம் கிட்டுமாங்க. அதாவது இந்த கோவிலில் நமக்கு உள்ள நுழைஞ்சு வெளில வந்தாலே அடுத்த வருடம் அவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக இருக்குன்னு நம்பப்படுதுங்க. கல்யாணம் ஆன புது தம்பதிகள் மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் குழந்தை பிறக்கும்னு நம்பப்படுதுங்க. இந்த கோவிலானது எங்கே இருக்குன்னா கிரிவல பாதையில் தாங்க இருக்கு. குபேரலிங்கத்துக்கிட்ட இந்த கோவிலானது இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறையாவது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.